ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ட்ரெண்ட்ஸ். என் பேர் மோகன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராக்ஸி செயின். ப்ராக்ஸி செயின்னா என்னன்னு தெரியணும்னா நான் சொல்கிறத விட இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள், தெரியும். போலீஸ்காரன் தானே நீ? அப்புறம் ஏன் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாம பேரன் பேசிட்டு இருக்க? என்ன நக்கலா? நீ பல்லாவரத்துல தானே இருக்க? வரண்டா, வந்து அங்கேயே உன்னை தூக்குறேன்டா. பல்லாவரமா? உன் சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாண்டிச்சேரியா? மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லு. இப்போ நான் எங்க இருக்கேன்? கடலூர். டெம்போ அரை செகண்ட்ல பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போக முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த வீடியோ, இதுதான் ப்ராக்ஸி செயின் சொல்லுவாங்க. இந்த ப்ராக்ஸி செயினை எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு டெமோ வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நான் டைப் பண்ணுற கமாண்டை அப்படியே டைப் பண்ணுங்கள் டெர்மினலில். இது எதுக்குன்னா ப்ராக்ஸி செயினோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை எடிட் பண்ணணும். இப்போ ப்ராக்ஸி செயின் ஏற்கனவே காலி லினக்ஸில் இன்பில்ட்டாக இருக்கும், ஆனால் அது ஆக்டிவேட்டில் இருக்காது. நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஆக்சஸ் பண்ணோம். இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ஆஷ் போட்ட கமாண்ட் லைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது ப்ரோக்ராமர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஆஷ் போட்டிருந்ததுன்னா அது ஒரு கமாண்ட் லைன் அப்படின்னு. இப்போ எல்லாமே கமாண்ட் லைனாக இருக்கும். இந்த கமாண்ட் லைனில் இருக்க இந்த ஆஷை எடுத்துட்டா அந்த டைனமிக் செயின் வந்து ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டிக் செயின்னு இருக்குது, இதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு வெறும் ஒரு ஆஷ் சேர்த்திங்கன்னா போதும். இந்த ஸ்டிக் செயினை ஏன் டீஆக்டிவேட் பண்ண சொல்கிறேன்னா, இது வந்து ரேண்டமாக என்ன பண்ணணும், ஏற்கனவே வந்த ஐபிஏவே மறுபடியும் காட்டிகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஈஸியாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டிக் செயினை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு ஆஷ் போட்டிங்கன்னா அது கமாண்ட் லைனாக மாறிடும், அது எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து ரேண்டம் சேஞ்சும் அதே மாதிரி தான். அதனால் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, அதையும் விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ராக்ஸி டிஎன்எஸ் ரெக்வஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு ஏன் ஆக்டிவேட் பண்ணுறோன்னா, டிஎன்எஸ் டேட்டா லீக் பண்ணாமல் இருக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். இது நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்னால் என்னன்றதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி லிஸ்ட். இந்த ப்ராக்ஸின்னு என்னென்னா அது ஒரு போலி, அதாவது ஃபேக், அதுதான் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராக்ஸி அட்டனன்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் அட்டனன்ஸ் சொல்லிடுவீங்களா, நீங்கள் வரலனாலும் அந்த அட்டனன்ஸ் சொல்லிடுவாங்க, அதுதான் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்ஸி லிஸ்ட் எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக டார் கூட கம்பைன் பண்ணிக்கும் அந்த ப்ராக்ஸி லிஸ்ட். இப்போ அந்த சாக்ஸ் 4ன்றதை வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணோம், ஏன்னா நம்ம சாக்ஸ் 5 யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து ஹைட் ஆகும் நம்மளோட ஐபி அட்ரஸும் டிஎன்எஸும். இப்போ சாக்ஸ் 5 எப்படி யூஸ் பண்ணுறதுனா, சாக்ஸ் 4 கீழேயே சாக்ஸ் 5 அப்படின்னு டைப் பண்ணி அதோட டேப் ஸ்பேஸ் விட்டு அதோட ஐபி அட்ரஸ் அப்படியே அதோட போர்ட் நம்பரும் அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. சேவ் பண்ணோம், அதுக்கு Ctrl+O அழுத்திங்கன்னா இந்த ஃபைல் நேம் இதே சேவ் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். இதே ஃபைல் நேமில் சேவ் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க, சேவ் ஆயிரும். சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து வெளில வரணும். Ctrl+X அழுத்தினீங்கன்னா இதுலேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகே, எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த கமாண்ட் அடிங்க, சர்வீஸ் டார் ஸ்டார்ட். இதை அடித்ததுக்கப்புறம் ப்ராக்ஸி செயின் ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு ப்ராக்ஸி செயின் அப்புறம் அந்த ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸு, இல்லைனா க்ரோம், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் போட்டுக்கோங்க. ப்ரௌசர் போட்டுட்டு இப்போ சர்ச் இன்ஜின், எந்த சர்ச் இன்ஜினில் வேணும் அப்படின்றது. நான் வந்து டக் கோ தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் ஹைட் பண்ணோம். கூகுளோட டக் கோ தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நிறைய ஐபி அட்ரஸ் வந்துகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, டிஎன்எஸ் செக் பண்ணுறதுக்குன்னு. அதுக்கு செக் டிஎன்எஸ் அப்படின்னு லீக்குன்னு போட்டிங்கன்னா நெட்டில் அதுக்கு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்குள்ளே போங்க.
நான் டிஎன்எஸ் டெஸ்ட் லீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், ஆனால் அது பாருங்கள் நெதர்லாண்டுன்னு காட்டுது. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே போய். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜெர்மனின்னு காட்டுது. ஜெர்மனிக்கு நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், நெதர்லாண்டுன்னு காட்டுச்சு, இப்போ ஜெர்மனின்னு காட்டுது. அது ஒவ்வொரு இதுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஐபி அட்ரஸ் பாருங்கள் எத்தனை வாட்டி மாறிக்கிட்டே இருக்குது. ஹாஸ்ட் நேமு, ஐபி அட்ரஸ்லாம். ஹாஸ்ட் நேமே காட்டல, ஐபி அட்ரஸ் பாருங்கள் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஜெர்மனியில் இருக்குது இப்போ. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ராக்ஸி செயின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.